பாவத்தை செய்தவராக இருந்தாலும் கூட இந்த இஸ்திக்பார் செய்தால் மன்னிக்கப்படும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். இது இரண்டாவது. மூன்றாவது சய்யிதுல் இஸ்திக்பார். யாருக்கெல்லாம் பாடம் வைக்குது? சய்யிதுல் இஸ்திக்பார். இஸ்திக்பாருக்கெல்லாம் சய்யிது. இன்னல் ஹம்தலில்லாஹ் அல்லாஹும்ம அன்த ரப்பி வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறிதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாமெல்லாம் நோன்பின் இறுதி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றே நோன்பு 27 பிடிப்பதற்காக நாமெல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அத்தௌபா வல் இஸ்திக்பார் என்ற தலைப்பில் சில முக்கியமான குறிப்புகளை உங்களுக்கு தருவதற்காக வேண்டி இந்த இடத்திலே சில முயற்சிகளை நாங்கள் செய்கின்றோம். இந்த தலைப்பை இன்று தெரிவு செய்வதற்கான 2 காரணங்கள். ஒன்று, கொள்கை பேசக்கூடிய நாம் தௌஹீத் என்று எங்களை வித்தியாசப்படுத்தி கொண்ட நாம் தௌபா என்றால், இஸ்திக்பார் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாட்டில் அல்லது நடைமுறையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்துவிட்டு ஆட்டம் கண்டுவிடக்கூடாது. இது முதலாவது நோக்கம். இரண்டாவது நோக்கம், இன்று இலங்கையின் எல்லா பகுதிகளிலும் அநேகமான பள்ளிவாசல்களில் தௌபா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கு இடம்பெறும். நோன்பு 27 அன்றைக்கு தௌபா சொல்லிக் கொடுப்பார்கள். தொழுகைக்கு வந்திருப்பவர்களெல்லாம் அதை சொல்வதன் மூலமாக நாங்கள் தௌபா செய்கிறோம் என்ற ஒரு அமைப்பு இன்றைக்கு பரவலாக இலங்கையிலும் பல நாடுகளிலும் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். உண்மையிலேயே இது நடைமுறைக்கு சாத்தியமானதானா? இது இஸ்லாம் காட்டிய வழிதானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு அமைப்பை எங்களுக்கு சொல்லித் தந்தார்களா? நோன்பு 27 அன்றைக்கு தௌபா செய்ய வேண்டாம், அப்படி தௌபா செஞ்சிட்டால் தௌபா ஆகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டினார்களா என்று பார்த்தால் அப்படி எதையும் எங்களால் காண முடியவில்லை. மாறாக தௌபா என்பது ஒரு முஸ்லிமுடைய அன்றாட வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த, அதிலிருந்து விடுபட முடியாத ஒரு முக்கியமான கடமையாக இருந்து கொண்டிருக்கு என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பிலே நாங்கள் பார்க்கலாம். இதனால்தான், அதாவது இன்றைக்கு தௌபா இங்கே சொல்லிக் கொடுக்கலையே. ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் சில இளைஞர்கள் நோன்பு காலத்தில் மாஷா அல்லாஹ் உற்சாகமாக இருப்பாங்க. நோன்பு காலத்துக்கு அப்புறம் அவங்களெல்லாம் காண முடியாது. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். இந்த கியாமுல்லைன்னு சொல்லி போட்டு எல்லா பக்கங்களிலும் சொல்லிக்கொண்டு இருக்குது நாங்கள் பார்க்குறோம். காரணம் என்ன? அது பற்றி விளக்கம் இல்லாத காரணம். கியாமுல் லைல் என்றால் அர்த்தம் என்ன? இரா தொழுகை. அதாவது இஷா தொழுகைக்கு பின்னால் அதனுடைய சுன்னத்தை தொழுது விட்டு விடியும் வரை, அதாவது சுபகுக்கு பாங்கு சொல்லுகின்ற வரையிலும் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இரவையில் தொழக்கூடிய தொழுகைக்கு தான் சொல்வது கியாமுல் லைல்.
அந்த தொழுகை வந்து இஷா தொழுகையை தொழுது விட்டு ஆரம்பத்திலையும் தொழலாம், அல்லது கொஞ்சம் படுத்தெலும்பி நடுநிசையிலையும் தொழலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் படுத்தெலும்பி சஹருடைய நேரத்திலையும் தொழலாம். எந்த நேரத்தில் தொழுதாலும் அதுக்கு பேர் வந்து கியாமுல் லைல் தான். இதை புரியாமல் இன்றைக்கு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கியாமுல் லைல் கியாமுல் லைல்னு சொல்லி கத்திக்கொண்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் தொழுது என்ன? இப்போ நீங்கள் தொழுது 11 தொழுதீங்க. நீங்கள் சிலர் 10 தொழுதீங்க. நீங்கள் தொழுது என்ன தொழுக? இப்போ கியாமுன் நஹாரா, பகற் தொழுகையா? இல்லை, இரா தொழுகை தான். அப்போ இந்த விளப்பம் இல்லாத காரணத்தினால தான் இதில் வந்து குழம்பி போய், அதாவது கியாமுல் லைல் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்ச மாதிரி மக்கள் மத்தியில் தேவையில்லாத ஃபித்னாக்களை உருவாக்குகின்றார்கள். இது சுட்டி காட்ட வேண்டிய கடமை. அப்படி இல்லாட்டி இந்த நாங்கள் தொழக்கூடிய இந்த 11 ரக்காத்துகளையும் இஷா தொழுகையை திறந்து தொழுதாலும் சரிதான், அல்லது நடுநிசையை தொழுதாலும் சரிதான், அல்லது இரவின் கடைசி பகுதி 3 பகுதி இருக்கும்போது தொழுதாலும் சரிதான். ஆனால் கடைசி இரவையில் 3 பகுதி இருக்கிற நேரத்தில் தொழுவது தான் இந்த தொழுகைக்கு சிறந்த நேரம். அதை மறந்துடக்கூடாது. ஆனால் பிரச்சனை என்ன? பொதுமக்களை பொறுத்த வரையில் இஷா தொழுகையோடு தொழுவிப்பதனால தான் அவங்களுக்கு வசதியாக இருக்குது, வந்து தொழுது போகிறாங்க. இதை வந்து நாங்கள் சாரில் தொலை போனோம்னு சொன்னால் கொஞ்சம் பேர் வருவாங்க, கொஞ்சம் பேர் வரமாட்டாங்க. அரசனை நம்பி புருஷனை காது விட்டியா போயிடும், தொழுறதும் இல்லாமல் போயிடும். அதனால் பொதுமக்களுக்கு பொருத்தமான ஒரு முடிவு தான் இங்கே நிர்வாகத்தால் இன்றல்ல அன்று தொட்டு இன்று வரைக்கும் நடைமுறைப்படுத்தி வருகின்றது. எப்போ இந்த பள்ளிவாசல் ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அல்ல அதுக்கு முந்தின காலத்தில் தர்வேஷ் ஆச்சாரியுடைய காலத்திலும் கூட இஷா தொழுதுக்கு பிறகுதான் தொழுவார்கள். அப்போ எந்த நேரத்தில் தொழுதாலும் அதுக்கு பேரே கியாமுல் லைல் தான். அப்போ கியாமுல் லைல்னு புதுசாக ஒன்று கிடையாது. இதை நீங்களே விளங்கிக் கொள்ள வேணும். இப்படியான சில குழப்பங்கள் வருவதனால தான் இன்றைக்கு நோன்பு 27 அன்றைக்கு இந்த தலைப்பை நான் தெரிவு செஞ்சிருக்கிறேன். என்ன பார்க்கலாம், இன்றைக்கு அடுத்த பள்ளியிலும் சில நேரம் நடக்கலாம், இன்றைக்கு அல்லாஹு ஆலம். இதுக்கு முந்தி நடந்துச்சு. அப்படி இன்னும் இருக்கக்கூடிய ஏராளமான பள்ளிவாசல்களில் இமாம் தௌபா சொல்லிக் கொடுப்பார், மாமுங்கள் எல்லாம் தௌபா சொல்லுவாங்க. அப்போ இது இஸ்லாமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியா என்று பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லை. அதனால் தயவு செய்து இந்த தலைப்பை நாம் எல்லாரும் போல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அமைவாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். தௌபா இஸ்திக்பார் என்பது 27 அன்றைக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல. இது முதலாவது விஷயம். தௌபா இஸ்திக்பார் என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அன்றாடம் பிணைக்கப்பட்ட, அதாவது அதிலிருந்து விடுபட முடியாத முக்கியமான ஒரு கடமை. அதனால் இந்த தலைப்பை உங்களுக்கு முன்னால் கொஞ்சம் விரிவாக பேசுவதற்காக தெரிவு செய்திருக்கிறேன். இந்த தலைப்பில் நான் சிறு தலைப்புகள் 7 விட்டிருக்கிறேன். இந்த தௌபா இஸ்திக்பார் என்ற தலைப்பில் சிறு தலைப்புகளாக 7 தலைப்புகளை குறிப்பிட்டிருக்கிறேன். முதலாவதாக தௌபா என்றால் என்ன? தௌபா என்றால் என்னன்னு தெரியணும் எங்களுக்கு. முதல்ல பார்த்தால் தாப இலல்லான்னு சொன்னால் ஐ ரஜா இலல்லா. அரபி பாஷையில் தாப இலல்லான்னு சொன்னால் ஐ ரஜா இலல்லா, அல்லாஹ்வின் பக்கம் மீண்டான். இது பாஷையில். ஷரியத்துடைய கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால் பல உலமாக்கள் பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். அதில் ஒரு கருத்து இங்கே நான் பயஞ்சிருக்கிறேன். அதாவது அர்ருஜூஹு மினல் புஅதி மினல்லாஹ் இலல் குர்பி இலல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதாவது ஒரு மனிதர் தவறை பாவத்தை செய்தால் அல்லாஹ் விட்டு தூரமாயிருவான். ஒரு பாவத்தை ஒரு மனுஷன் செஞ்சால் அவர் அல்லாஹ் விட்டு தூரமாகிடுவான். இப்ப அவர் அல்லாஹ் பக்கம் மீறுவதாக இருந்த என்ன செய்யணும்? பாவத்தை விட்டுட்டு அல்லாஹ்வின் பக்கம் மீள வேணும். இதுதான் சொல்றாங்க. பாவம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் விட்டும் தூரமாகி இருந்தவன்
பாவத்தை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவது. இதுதான் தௌபா. எப்படி பாவம் செய்தவன் அல்லாஹ் விட்டு தூரமாக இருந்த நிலையிலிருந்து அந்த பாவத்தை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதுதான் தௌபா. அநேகமா புரிந்திருக்க எல்லாருக்கும் போல. ஒரு பாவத்தை செஞ்சா மனிதன் அல்லாஹ் விட்டு தூரமாயிருவான். இப்ப அவன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிறான், நிச்சயம் பாவத்தை விடணும், விட்டு போட்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேணாம். இதுக்குத்தான் ஷரஇல, அதாவது மார்க்கத்தின் அடிப்படையில் தௌபா என்று சொல்லப்படும். சரி, இது முதலாவது விஷயம். அப்ப இதை புரிஞ்சு கொண்டோம்னு சொன்னா இரண்டாவது விஷயத்துக்கு நாங்கள் போறோம். இந்த தௌபாவுடைய சட்டம் என்ன, மார்க்க சட்டம் என்ன நாங்கள் பார்க்கிறோம். ஈவேலை தொழுவை ஃபர்தாயின் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் கட்டாய கடமை. தொழல்லாட்டி பாவி. நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா கேட்கும் போது பதில் சொல்ல முடியாது. அப்ப தொழுகையை பொறுத்தவரை கட்டாய கடமை நாங்கள் விளங்கி வச்சுக்கிறோம். அதனால பள்ளி வாசலுக்கு வாரம், ஜமாத்தோடு தொழுகிறோம், 5 நேரத்தையும் பாதுகாத்து தொழுது வாரம். தொழுகை கட்டாய கடமை என்ற அடிப்படையில். சரி, இதே போல தௌபா செய்வது ஒரு முஸ்லிமுடைய கட்டாய கடமை. இதை புரிஞ்சுக்கிறோம் எல்லாத்துக்கும் முந்தி. அப்ப கட்டாய கடமை என்று சொன்னால் 27 அன்னைக்கு மட்டும்தானா தௌபா? இல்லை, சில பின்னால வருவோம் நாங்கள். இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்கள்ல இதை படி சொல்றான். 24வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இது குர்ஆன் 24வது அத்தியாயம் 31வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்? விசுவாசிகளே, அய்யுஹல் முஃமினூன். ஒரு முஸ்லிம், ஒரு விசுவாசி தவறு செய்யக்கூடியவன், பாவம் செய்யக்கூடியவன். அதனால தான் அல்லாஹு தஆலா விசுவாசிகளை விழித்து சொல்றான், தூபு இலல்லாஹி ஜமீஅன், நீங்க எல்லாரும் போல அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம். இப்ப இங்க அல்லாஹு தஆலா தூபு, தாபண்டா ஃபிஅல் மாதி இறந்த காலம், யதூபு என்றால் நிகழ்காலம் அல்லது வருங்காலம், எதிர்காலம். ஆனால் தூபு என்றால் ஃபிஅல் அம்ர், ஏவல். நாங்கள் ஏற்கனவே தஃப்சீர் பாடத்தில் பார்த்தோம், குர்ஆனில் வரக்கூடிய எல்லா வகையான ஏவல்களும் அல்லாஹ்வுடைய ஏவல்களும் அதை கட்டாயத்தில் இருந்து திருப்பக்கூடிய ஒரு காரணி, இல்லாவிட்டால் கட்டாயமாக கருதப்படும். அப்ப இந்த தௌபாவின் பக்கம் அல்லாஹு தஆலா வழிகாட்டும் போது அதை கட்டாயம் இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த விதமான கரீனாவும் கிடையாது. மாறாக தூபு இலல்லாஹி தௌபா இலல்லாஹி ஜமீஅன், நீங்க எல்லாரும் போல அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து மேலுங்கள். அப்படி செய்தால் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இது ஒரு வசனம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது 11ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது இஸ்தக்பிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி. வசனத்தை மட்டும் சொல்றேன், சப்ஜெக்டை மட்டும் சொல்றேன். நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே இஸ்திக்பார் செய்து, அதாவது பாவ மன்னிப்பு கேட்டு அவன் பக்கமே தௌபா செய்து மீளுங்கள். இங்கே ஏவாலத்தான் வந்திருக்கு. 66வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது கொஞ்சம் வித்தியாசமா சொல்றான் அல்லாஹ் தஆலா. எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. சுப்ஹானல்லாஹ். விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் உண்மையாகவே இஹ்லாஸோடு தௌபா செய்து மீளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அப்ப இப்படி குர்ஆன்ல பல இடங்கள்ல ஒரு முஸ்லிம் தௌபா செய்வது, இஸ்திக்பார் செய்வது சுன்னா அல்ல, கட்டாய கடமை. நல்லா விலைக்கு வரும். இது எப்படி தொழுகைய கடமையோ, எப்படி ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது கடமையோ, அதே போல தினந்தோறும் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்வது,
தௌபா செய்வது ஒரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை. விளங்கியது மார்க்க சட்டம் என்ன? தௌபா இஸ்திக்பாரை பற்றி ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. நான் உங்களுக்கு 3 குர்ஆன் வசனங்களை ஒதுக்கி காண்பிச்சிருப்பேன். ஹதீஸில் பார்த்தோம்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரூஹு, மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து மீறுங்கள், அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள். இங்கேயும் ஏவலாத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். கபராக சொல்லல, செய்தியாக சொல்லல, மாறாக ஏவுறாங்க. தூபு, நீங்களாம் தௌபா செய்து மீளுங்க, இஸ்தக்ஃபிரூஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தை, மக்களை ஏவுகின்றார்கள். ஏவி போட்டு சொல்றாங்க, நீங்க மட்டும் செஞ்சா போது நான் செய்ய தேவையில்லை அப்படின்னு நினைக்கல. அவங்க என்ன சொல்றாங்க? ஃபைன்னி அதூபு இலல்லாஹி மியத மர்ரா ஃபில் யௌமி மியத மர்ரா. சுப்ஹானல்லாஹ், நான் ஒவ்வொரு நாளும் 100 விடுத்தம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் பொறுத்தவரையில் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்கள் நம்பிக்கை தான், முன் பின்பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். கது கஃபரல்லாஹு லஹு மா தகத்தம மின் தம்பி வ மா தஅக்கர், முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அதே நேரத்தில் மஅசூம், தவறிலிருந்து பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். மஅசூம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்வது அல்லது பாவம் செய்வதிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்குது. வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ் மக்கள் இருந்தவங்க அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். அவங்க மஅசூம், பாதுகாக்கப்பட்டவர்கள். தவறு ஏற்படலாது, பாவம் நடக்க இயலாது. அப்படி தப்பித்தவரே ஒரு தவறு ஏற்பட்டாலும் உடனடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி இறக்கி கண்டித்து அதை சுட்டி காட்டுவான். நல்ல விளைக்கணும். உதாரணமாக சூரத்து அபஸ் என்ற அத்தியாயம் குர்ஆனில் இருக்குது. அபசனா முகம் சுளித்தான், அபசண்டா முகம் சுளித்தான். சுருக்கமாக சொல்றதாக இருந்தால் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய 2 கண்களும் தெரியாத ஒரு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி பெரும் பெரும் தலைவர்கள், காபிர்கள் பெரும் தலைவர்களோடு உட்கார்ந்து அவங்கள ஸ்டாத்தின் பக்கம் ஆர்வமூட்டுறதுக்காக கழிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் இவங்க வராங்க. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், ஒரு பிரபலியமான சஹாபி, ரசூலுல்லாவுக்கு மிகவுமே நேசத்துக்குரியவர், அவரும் ரசூலுல்லாவை நேசிக்கக்கூடியவர், அடிக்கடி ரசூலுல்லாட்ட வந்து மார்க்கத்தை விளக்கத்தை கேட்கக்கூடியவர், அதை கேட்டு வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடியவர். இப்போ இந்த நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சுளிச்சிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அப்போ இது தவறு. எதுக்காக முகம் சுளிச்சாங்க? பெரிய பெரிய தலைகளுக்கெல்லாம் நான் மார்க்கத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன், இந்த நேரத்தில் நீ வந்து இடைஞ்சல் பண்ணுறியான்னு சொல்கிற தோரணையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சுளிச்சிட்டாங்க. இப்போ அதுக்காகத்தான் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்குறான். இப்படி வந்ததுக்கு முகம் சுளித்தீர் என்று அல்லாஹ் தஆலா கண்டிச்சு போட்டு அப்படி செய்யக்கூடாது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை திருத்தி கொண்டார்கள். இதே உதாரணத்துக்கு சொன்ன இது மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்குது. எந்த தவறு நடந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டுமென்று திட்டமிட்டு செய்ய மாட்டார்கள். அப்படி நடந்துட்டுன்னு சொன்னால், மனிதன் அடிப்படை நடந்துட்டுன்னு சொன்னால் அல்லாஹ் உடனே வஹி வரும், அதை அல்லாஹ் திருத்துவான். அதனால இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் மஅசூம், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு அதாவது சுவர்க்கத்தில் ஆக உயர்ந்த தரஜா கிடைக்கும் முடியலை போட்டு உறுதி செய்யப்பட்டிருக்குது, அல்லாஹ்வால வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால தான் ஒவ்வொரு நேரம் பாங்கு சொல்கிற நேரத்தில் அந்த துஆ எங்களை கேட்க சொல்லியாங்க. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதனில் வசீலா. நாங்கள் ரசூலுல்லாவுக்காக வேண்டி பாங்கு சொன்ன பிறகு இந்த துஆவை கேட்குறோம்.
இறைவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்ற சுவர்க்கத்தின் உயர்ந்த தரஜாவை கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விட்ட ரசூலுல்லாஹ்வுக்காக நாங்கள் துஆ செய்கிறோம். இப்படி செய்தால் எங்களுக்கு அவருடைய ஷஃபாஅத்தி நாளை மறுமையிலே கிடைக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சுட்டி காட்டுறாங்க. அப்போ இப்போ சுவர்க்கத்திலேயே ஆக உயர்ந்த தரஜா கிடைக்கக்கூடிய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதகுல மாணிக்கம், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ரஹ்மத்து, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அப்படிப்பட்ட அந்த நபி ஒரு நாளைக்கு எத்தனை வருத்தம் இஸ்திக்பார் செய்கிறாங்க, தௌபா செய்கிறாங்க? 100 வருத்தம். அதனால மக்களே, நீங்களும் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுவதன் மூலம் தௌபா இஸ்திக்பார் என்பது ஒரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை. தினந்தோறும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை, சுபஹ் தொழுது போட்டு சுப்ஹானல்லாஹ் எல்லாம் ஓதி போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை 10 படுத்தம் சொல்லுங்க, மாலையில் 10 படுத்தம் சொல்லுங்க. இப்படி உங்களால் எத்தனை விடுத்தம் ஒவ்வொரு தொலைக்கு பின்னாலே சொல்ல முடியும்னா சொல்லுங்க. ஆக குறைஞ்சபட்சம் 100 விடுத்தமாக சொல்ல பாருங்க. ரசூலுல்லாஹ் 100 விடுத்தம் சொல்றாங்க. அப்ப இந்த இஸ்திக்பார் தௌபா என்பது ஒரு முஸ்லிமுடைய கட்டாய கடமை. யாருக்கு விடுபட முடியாதுலேருந்து? ரசூலுல்லாஹ்வே விடுபடலைன்னு சொன்னால் நாங்கள் என்ன? யா சுப்ஹானல்லாஹ், எங்களோட பார்வை, எங்களுடைய செவிப்புலன், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே தவறில் தான் இருந்து கொண்டிருக்குது. இதான் பார்க்குறோம். உலகமே மோசத்தால் சூழப்பட்டிருக்குது, பாவங்களால் சூழப்பட்டிருக்குது. மனிதனை கவர்ந்திழுக்கக்கூடிய ஷைத்தானியத்தான காரியங்களால் உலகம் சூழப்பட்டிருக்குது. மனிதன் அதெல்லாம் கவரப்பட்டு பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தா வ கைருல் ஹத்தாயின தவ்வாபு. சுப்ஹானல்லாஹ், இப்போ ரத்தின சுருக்கமாக சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள், ஒருத்தர் விதிவிலக்கு இல்லை. ஆனால் அவர்களில் சிறந்தவர் யார்? தவறை உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து மீளுபவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். அதனால நான் இந்த பாவம் செஞ்சேன் சரி பெருமைக்கிறா, நான் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு எங்களால் சொல்ல முடியா. குறைஞ்சபட்சம் மத்தனை பற்றி அவதூறாக பேசியிருப்போம். குறைஞ்சபட்சம் நடக்கணும் நிலைமை. இன்றைக்கு முழுக்க முழுக்க நடக்கக்கூடிய தவறுகள் ஒன்றா மத்தனை பற்றி புறம் பேசுறது இல்லைன்னு சொல்றீங்களா? ரெண்டு பேர் கதைக்கிறா இன்னாரை பற்றி பேசுவாங்க, ஒரு கூட்டத்துக்கு போனால் இன்னாரை பற்றி பேசுவாங்க. அப்போ இதெல்லாம் அவதூறு. அப்போ இதிலேருந்து நாங்கள் விடுபடாத நிலையில் நான் தவறு செய்யலை, குற்றம் செய்யலை, எதுக்கு தௌபா செய்யணும் என்று கேட்கலாம். மாறாக ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யக்கூடியவன், தவறிலிருந்து தவறை உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து மீளுபவன் தான் சிறந்தவன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தௌபா என்பது என்னது? சொல்லுங்க. தௌபா என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. இது புரிஞ்சா உங்களுக்கு? கட்டாய கடமை. இந்த 27 அன்னைக்கு இல்லை, தினந்தோறும் தௌபா செய்யணும். நாங்கள் தினந்தோறும் தௌபா செய்யணும், தினந்தோறும் இஸ்திக்பார் செய்யணும். ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் இஸ்திக்பார் செய்கிறாங்க, தௌபா செய்கிறாங்க. சில பேர் ஹதீஸில் 70 விடுத்தம், 70க்கு மேற்பட்ட விடுத்தம் தௌபா செய்கிறாங்க ஹதீஸ் வந்திருக்குது. அதனால தௌபா என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. இது 2வது விஷயம். 3வது விஷயத்துக்கு வருவோம். நாங்கள் தௌபா அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு சில நிபந்தனைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். தௌபா அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு சில நிபந்தனை இருந்தால் தான் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். நிபந்தனைகள் உள்ளடங்கள்னு சொன்னால் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த சுரூத்துகள் 2 வகைப்படும். சில வேளை ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறு பாவம்,
அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில சம்பந்தப்பட்டதாக இருக்கும். உதாரணமாக ஒருவன் தொழல்ல, பெரும்பாவம். ஒருவன் அல்ஜீரியாரன் தொழன்னு சொன்னால் பெரும்பாவம். அப்போ இந்த பாவத்திலிருந்து தௌபா செய்து மீள்றதா என்ன செய்யணும்? அதற்கு 3 நிபந்தனைகள். இந்த 3 நிபந்தனைகளுக்கு உட்பட தௌபா செய்தால் தௌபா அங்கீகரிக்கப்படும். முதலாவதாக தவறை பாவத்தை விட வேண்டும். என்ன செய்யணும்? பாவத்தை விட்டணும். அப்படின்னா தொழாமல் இருந்தவன் தொழுக ஆரம்பிக்கணும். பொய் சொல்றான்னு வச்சுக்கொள்ளுங்க, பொய்யை விடணும். இப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்தை விடுவது முதலாவது நிபந்தனை. பாவத்தை செஞ்சு கொண்டே தௌபா செஞ்சால் இல்லை. அப்ப பாவத்தை விடுவது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை என்று பார்த்தோம்னா, ஆஹா இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமே என்று நினைத்து கவலைப்படணும். மனதில் கவலை வரணும். அந்நதமு அலா ஃபிஅலில் மாசியா. ஷா என் வாழ்க்கையில் தொழாமல் இருந்துட்டேனே இவ்வளவு காலம் என்ற நதம், அச்சம், அதாவது கவலை. இது இரண்டாவது நிபந்தனை. சரியா? மூன்றாவது நிபந்தனை வல் அஸ்மு அலா அல்லா யஊத இலல் மாசியா. இதுக்கு பிறகு இந்த பாவத்துக்கு நான் மீள மாட்டேன் என்று உறுதி பூணுவது. இந்த 3 நிபந்தனைகளுக்கு உட்பட ஒரு மனிதன் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் சம்பந்தப்பட்ட ஒரு பாவத்தை செய்தால், இந்த 3 நிபந்தனைகளுக்கு உட்பட தௌபா செய்தால் அல்லாஹ் தௌபா ஏற்றுக்கொள்வான். இப்போ சஹாபாக்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்க்குறோம், நிறைய பேர் அல்லாஹ்வுக்கு இணை வச்சு கொண்டிருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முந்தி இணை வச்சு கொண்டிருந்தாங்க. கல்லையும் மண்ணையும் சிலைகளையும் மனை கொண்டிருந்தாங்க. அப்போ அவங்க தௌபா செஞ்சு எப்படி? முதல்ல விட்டுட்டாங்க. அதை போ நஜீசபனியில் போட்டு விட்டு போட்டு அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வந்தாங்க. அல்லாஹ் ஒருவனையை வணங்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தாங்க. பாவத்தை விட்டாங்க. ஆஹா இவ்வளவு காலம் எங்களோட வாழ்க்கையில் இந்த ஷிர்க்கில் இருந்துட்டோமே என்று கவலைப்பட்டாங்க. இதுக்கு பிறகு இந்த வாழ்க்கையில் மவுத்து வரைக்கும் எப்படியான ஷிர்க்கின் பக்கம் மீள மாட்டேன் என்று அவர்கள் உறுதி பூண்டார்கள். அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் சொன்னான், ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம்! இது அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இடையே சம்பந்தப்பட்ட ஒரு பாவச் செயலாக இருந்தால், சில வேளை மனிதனுக்கும் தவறு ஏற்படலாம். எப்படி? ஒருத்தனுக்கு அநியாயமா அடிச்சு போட்டான், அத்த ஒருத்தன் மீது அனாவசியமாக அவதூறு சொல்லிட்டான். இன்றைக்கு பெரிய பிரச்சனை கீபத், அதாவது அவதூறுன்னு தெரியாது. அதனால திரும்ப திரும்ப அவதூறை செஞ்சு கொண்டிருக்கிறோம் நாங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. இப்போ ரசூலை கேட்குறாங்க சஹாபாக்கள், ஒரு மனிதனில் இருக்கக்கூடியதை அவனுக்கு பின்னால் அவன் இல்லாத நேரத்தில் சொன்னாலும் கீபத்தான்னு கேட்குறாங்க. அப்போ சார் ரசூலுல்லாஹ் அதுதான் கீபத்து, அதான் புறம் பேசுதல். அவன்கிட்ட இல்லாததை சொன்ன கற்பனை செஞ்சு சொன்ன சொன்னால் ஃபகத் பஹத்தஹு, அவன் மீது அவதூறு சொல்லிட்டான்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். அப்போ எங்களுக்கு விளப்பம் இல்லை, மார்க்கத்திலே விளப்பம் இல்லை. அதனால தான் 4 பேர் கூடிட்டா மற்றவரை பற்றி அவதூறு சொல்கிறது சர்வசாதாரணம் நடக்கின்றைக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தான் இந்த ரமதான் மாதத்தில் அந்த முசீபத்திலிருந்து நாங்கள் திருந்தி தௌபா செய்தி மீளத்துக்கான வாய்ப்பு எங்களுக்கு அல்லாஹ் தரணும். அதனால் இப்போ ஒரு முஸ்லிமுக்கும் இடையே சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தால், அடித்திருந்தால், அல்லது அவதூறு சொல்லியிருந்தால், அல்லது ஈகபத்தி பேசியிருந்தால், அல்லது அவனுடைய சொத்தில் ஏதாவது அபகரித்திருந்தால், இப்போ இதிலிருந்து தௌபா செய்யணும். இப்போ என்ன செய்கிறது? அல்லது கொலை செஞ்சிருந்தால், கொலைக்கு தண்டனை வழங்கப்படலை, யாருக்கும் தெரியாதாம் தான் செஞ்சலில் போட்டு கண்டுபிடிக்கப்படலை, தௌபாக்கு வலிக்குது. சில பின்னால் ஹதீஸில் பார்க்கலாம் நாங்கள். சரியா? அவன் கொலை செஞ்சான், கண்டுபிடிக்கப்படலை, தண்டிக்கப்படலை. இப்போ அவனுக்கு உறுத்துது மனம், ஆஹா நான் செஞ்சது பெரிய பாவமே, எப்படா தௌபா செய்கிற என்று உணர்ந்து அல்லாஹ் விட்ட மன்னிப்பு கேட்டான்னு முதல்ல உற்றலும் கொலைய. சரியா? அடுத்ததாக
இந்த 3 நிபந்தனைகளோட இன்னொரு நிபந்தனை சேர்க்கப்பட வேண்டும். முதலாவது என்ன? பாவத்தை விடணும். ரெண்டாவதுக்காக கவலைப்படணும். மூன்றாவதாக இதுக்கு பிறகு எப்படியான பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி பூணணும். நான்காவதாக யாருக்கு இவனால் அநீதி இழைக்கப்பட்டுச்சோ அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும், அல்லது ஏதாவது எடுத்திருந்தால் திருப்பி கொடுத்து விட வேண்டும். அநியாயமாக பணம் எடுக்கப்பட்டிருந்தால், அநியாயமாக சொத்துகள் எடுக்கப்பட்டிருந்தால், இந்த வாப்பா நான் அல்லாஹ்வோட தௌபா செய்த மீது பிடிச்சிக்கோன காசை, இந்த பிடிச்சிக்கோன சொத்தை என்று திருப்பி கொடுத்துடணும். அவதூறு சொல்லியிருந்தால் வெக்கப்படக்கூடாது. போன பேச்ச கொஞ்சுவாங்க, நான் அவங்கள பற்றி தப்பாக பேசிட்டேன், அவங்கள பற்றி தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. ஓ, நான் மன்னிச்சு நினைச்சேன், அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை முடிஞ்சு. இப்படி இல்லாமல் இந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதுக்கு பிறகு கொலை அடிக்காமல் இருந்தாலும் சரி, அல்லது களவெடுக்காமல் இருந்தாலும் சரி, அல்லது அவதூறு சொல்லாமல் இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு அதே போல் அதுக்காக கவலைப்பட்டாலும் சரி, இதுக்கு பிறகு அப்படி செய்ய மாட்டேன்னு உறுதி பூண்டாலும் சரி, யாருக்கு பாதிப்பட்டு ஏற்பட்டுச்சோ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்காம தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பணமாக இருந்தால் திருப்பி கொடுத்துடணும், அவதூறாக இருந்தால் போய் மன்னிப்பு கேட்டுக்கணும், அநியாயமாக அடித்து துன்புறுத்தியிருந்தால் தன்னை இந்தாப்பா திருப்பி அடி என்று சொல்லணும். இல்லை திருப்பி அடிக்க நான் மன்னிச்சு நினைச்சனால் அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை முடியும். இது 4வது நிபந்தனை. இப்படி 3 நிபந்தனைகள் தேவைப்படும் அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் இடையில் சம்பந்தப்பட்ட ஒரு பாவமாக இருந்தால். 4வது நிபந்தனையோடு தேவைப்படும் இந்த 3ஓடு மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தால். இது தௌபாவுடைய ஷுரூத்துகள். இப்போ நாங்கள் பார்ப்போம் 4வது தலைப்பு நடிகரை போட்டு இந்த தௌபா இஸ்திக்பாருடைய சிறப்பு என்ன? சுப்ஹானல்லாஹ், ஏராளமான சிறப்புகள் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் வந்திருக்குது. அதில் வளமையாக உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், சிறப்பு தான், முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுது. அதாவது ஒரு மனிதன் தௌபா செய்வதனால அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறான். சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து என்றால் அல்லாஹு தஆலா மகிழ்ச்சி அடைகிறான், அவனுக்கு சந்தோஷம். எந்த அளவுக்கு என்பது அந்த ஹதீஸ் சொல்லுது. ஒரு மனிதன் ஒரு ஒட்டகத்தில் தனக்கு தேவையான உணவு தண்ணீர் எல்லாம் எடுத்துக்கொண்டு பாலைவனத்தில் பிரயாணம் செய்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்ற உதாரணம். அப்படியே போய்கொண்டிருக்கும் போது களைப்பு வருது, ஒரு இடத்துல களைப்பாறுவதற்காக இறங்குறான். ஒட்டகத்தின் முதலில் இருக்கக்கூடிய உணவு தண்ணீர் அவனுடைய தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எதையுமே இறக்காமல் ஒட்டகத்தை விட்டுட்டு அவன் உறங்கிட்டான். விழித்து பார்க்கிறான், ஒட்டகத்தை காணல. ரசூலுல்லாஹ் சொல்ற உதாரணம். எழுப்பி விழித்து பார்க்கிறான், ஒட்டகத்தை காணல. இப்ப அவனுக்கு எல்லாம் தெரியும், இந்த பாலைவனத்தை ஒட்டகம் விளையாடி பிரயாணம் செய்யலை ஒன்று. ரெண்டாவது, அப்படியே பிரயாணம் செய்தாலும் சாப்பிட்றதுக்கு உணவில்லை, குடிக்கு தண்ணி இல்லை, முடியாது. அப்போ அவன் மரணத்தை தழுவது தர வேற வழி இல்லை. எனவே அவன் நம்பிக்கை இழந்தவனாக அந்த மரலில் அப்படியே மௌத்தை தழுவதற்காக வேண்டி அப்படியே உறங்கிடுறான். அவனுக்கு வேற வழி இல்லை. கொஞ்ச நேரம் அப்படி துருங்கி எழுப்பி பார்க்கிறான், அதே ஒட்டகம், அதே உணவு தண்ணீர், அதே அத்தியாவசிய பொருட்களோடு அவனுக்கு முன்னால் நிற்குது. சுப்ஹானல்லாஹ், இதை கண்டோடனே அவனுக்கு அப்செட் ஆயிடுச்சு, அவனுக்கு குழப்பமாயிட்டு. எந்த அளவுக்கு குழப்பமாயிட்டுன்னு சொன்னா, அவன் சொல்றான், அல்லாஹும்ம அன்த அபிதி வான ரப்புக. அல்லாஹு அக்பர். இவ்வளவு பாரதூரமான வார்த்தை. இறைவா, நீ எனது எஜமான், நான் உனது அடிமை என்று சொல்லுவதற்கு பகரமாக அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியில, அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி, இறந்தவன் உயிர் வந்த மாதிரி மகிழ்ச்சியில அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான் சொல்றான். நவுது பில்லாஹ். அந்த மகிழ்ச்சி அவனை
தடுமாற வைத்து விட்டது. இப்போ ரசூலா சொல்றாங்க, இந்த மனிதன் அவனுடைய ஒட்டகம் கிடைத்த போது இவ்வளவு பாரதூரமான வார்த்தையை சொல்லும் அளவுக்கு அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. அதை விட பன்மடங்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியான் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து மீதும் போது சந்தோஷப்படுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ இது ஒரு சிறப்பு. சுப்ஹானல்லாஹ். இப்போ நாங்கள் தௌபா செஞ்சால் அல்லாஹ் எங்கள் மீது என்ன செய்கிறான்? மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷப்படுறான். மகிழ்ச்சி அடைஞ்சால் என்ன நடக்கும்? பிள்ளைகள் வாப்பாவோட கொஞ்சம் விளையாடும் போது வாப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இப்போ வாப்பா எனக்கு அது வாங்கித்தாங்களே, இது வாங்கித்தாங்கன்னு சொன்னால் சரி சரி வாங்கித்தாருன்ட்டு வாங்க, மகிழ்ச்சி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். மனிதனுக்கே இந்த படைத்த ரப்புல் ஆலமீன் அவன்கிட்ட தௌபா செய்யும் போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியின் போது, இறைவா எனக்கு இதைத்தான் கேட்ட தராமல் இருப்பானா? நிச்சயமாக தருவான். அப்படியே தரல் நினைச்சினாலும் அதை உங்களுடைய வரக்கூடிய ஒரு ஆபத்துக்காக பயன்படுத்துவான். அல்லாஹ் தஆலா தடுப்பான, உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்தை தடுப்பான். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் அந்த துவாவை நாளை மறுமையிலே சேமித்து வைத்து உங்களுக்கு நன்மையாக தருவான். அப்ப இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான் ரப்புல் ஆலமீன். இது முதலாவது. இரண்டாவதா பார்க்கிறோம், இதுவும் வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம், ரசூலோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண்மணி, ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, தவறான தொடர்பினால பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறாள். நல்லா விலையும் கொள்ளுங்க. எப்படி? தவறான நடத்தியால, தவறான தொடர்பு, விபச்சாரத்தில் ஒரு குழந்தைய வயிற்றை சுமந்துட்டான். இப்ப ஆஹா நான் செஞ்சது பெரிய தவறே என்று உணர்றான். நான் செய்தது பெரும் பாவம் என்று உணர்றான். உடனே வார ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றா, வந்து அஸப்து ஹத்தன் ஃபஅகிம்ஹு அலைய. அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெரும் பாவத்தை செய்து விட்டேன், என் மீது ஹத்தை நிறைவேற்றுங்கள். திருமணம் முடிச்ச ஒரு பெண், திருமணம் முடிச்ச ஒரு பெண். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பொறுப்புதாரியை கூப்பிடுறாங்க. பொறுப்புதாரியை கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த பெண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கொள். அசைநிலையா அவருக்கு செய்ய அத்தனை நலவையும் செய், ஒரு தீங்கு நடக்கக்கூடாது. நல்லா அவதானிச்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் எப்படி அந்த குற்றவாளியை கையாள வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டு. திட்ட, சபிக்க, அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு பேச அனுமதி இல்லை. ஆனால் எங்களை அறியாமலே வந்துடுது. சரியா? இப்போ நேற்று முந்தாத்துல ஒரு எக்ஸ்ரே ஆச்சு, அநியாயமாக ஒரு உயிரை கொண்டுட்டான், இன்னொரு உயிரை ஆஸ்பத்திரியில் வைக்கிறான். அவங்க என்ன பாவம் ஒன்றும் செய்யலை, அநியாயமாக நடந்தது. இப்போ கேள்விப்பட்ட மாசமாக போகிறோன்னு சொல்லிடுவோம், நாங்கள் வாய்க்கு வந்துடுவோம். எங்களுக்கு வரத்தான் செய்யும், மனுஷன் தான் நாங்களாம். ஆனால் வரக்கூடாது, வரக்கூடாது. பாருங்க, இந்த பெண்மணியை கூட்டிகிட்டு போய் பராமரித்து பாதுகாரே, அவருக்கு அத்தனை நலவுகளையும் அசன் இல்லையா. எப்போ பிள்ளையை பெற்றாவோ அப்போ கூட்டிட்டு வாங்க நாங்கள் சொல்ல. ஏண்டா அவ தான் தவறு செஞ்சது, ஆனால் பிள்ளை தவறு செய்யலையே. அப்போ அதுக்காக பிள்ளையை தண்டிக்கலாது. எனவே அந்த பிள்ளையை பத்திரமாக பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக, ஆரோக்கியமாக பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெண்மணிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனுஷனுக்கு கட்டளையிடுகின்றார்கள், பொறுப்புதாரிக்கு கட்டளையிடுகின்றார்கள், பராமரித்து பாதுகாறு, அத்தனை நலவுகளையும் செய்ய சொல்லி போட்டு. ஏண்டா குழந்தை வயிற்றில் இருக்கும்போது தாய்க்கு அநியாயம் நடந்தால் குழந்தையை பாதிக்கும். இதுக்கு அநேகமான கணவன்மாரைக்கு விளங்குறல்ல. தாய் குழந்தையை வயிற்றில் சுமந்திருக்கும் போது
அநியாயம் செய்யப்பட்டால் அடித்து ஒஜத்தி துன்புறுத்தி, அதாவது மன அழுத்தத்துக்கு ஆளாக்கினால் குழந்தையை பாதிக்கும். அதனால் ரசூலுல்லாஹ் வந்து எதுவும் செய்யப்படா அஹ்சன் டா, இதை விட வார்த்தை இல்லை மருகா, அத்தனை நலவுகளையும் செய்ய அவக்கு என்று ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புகிறாங்க. பிள்ளை பத்துக்கு பிறகு கூட்டிகிட்டு வாங்க போட்டு. அப்போ பிள்ளை பத்துக்கு பிறகு கூட்டிகிட்டு வராங்க. இன்னொரு ருவாயத்தில் அந்த குழந்தை பால் குடிக்கிற குழந்தையாக திருப்பி அனுப்பினாங்க. பால் குடி மறந்து போடுவான்னு சொல்லி போட்டு திரும்ப வரும்போது பால் குடி மறந்தே கையில் ரொட்டி துணை சுமந்து கொண்டு வருது இல்லை வேறு ருவாயத்தில். இதில் அப்படி இல்லை. இதில் வந்து அதாவது பிள்ளை பத்துக்கு பிறகு அழைக்கப்பட்டு அவருடைய ஆடைகள் இறுக்கமாக கட்டப்பட்டன. சுத்த தலைஹா சியாபுஹா, இந்த மான் அடிக்கும் போது மானம் வெளிப்பட்டு விடாமல் இருக்க அப்படி செய்தார்கள். பின்னர் சஹாபாக்களுக்கு கல்லெறிந்து கொள்ளும்படி கட்டளையிட்டார்கள். லா ஹவ்ல குவத்த பில்லாஹ். ஏன்னா திருமணம் முடித்த பெண்ணோ மார்க்க சட்டமதான். திருமணத்து முடித்தவர் ஒருவர் தவறான தொடர்பில் ஈடுபட்டால், விபச்சாரம் செய்தால், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பது மார்க்க சட்டம். அதை ரசூல் நிறைவேற்றினார்கள். பின்னர் அந்த பெண்மணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தார்கள். ஜனாசா தொழுவித்தார்கள். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதும் இந்த மார்க்க விடயத்தில் கொஞ்சம் கடுமையானவர்கள். ரசூலட்ட வந்து கேட்குறாங்க, துசல்லி அலைஹா யா ரசூலுல்லாஹ் வகத் ஜனத், விபச்சாரம் செய்த பெண்ணுக்கா தொழுறீங்க அப்படின்னு கொஞ்சம் கடுமையான வார்த்தையில் கேட்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக பல் சொல்கின்றார்கள். லகத் தாபத் தௌபத்தன், அவர் ஒரு தௌபா செய்திருக்கிறார். அந்த தௌபாவை மதீனாவில் இருக்கக்கூடிய 70 பேருக்கு பிரித்து கொடுத்தாலும் அவர்கள் உள்ளடக்கிறோம். அல்லாஹு அக்பர். அப்படின்னா 70 பேருடைய தௌபா விட அவருடைய தௌபா சிறந்தது. சொல்லிபோட்டு சொல்றாங்க, வஹல் வஜத்த உமரே, வஹல் வஜத்த அஃதல மின் ஜாதத் பினஃப்ஸிஹா லில்லாஹி அஸ்ஸ வஜல், தான் செஞ்ச குற்றத்துக்காக தன்னுடைய உயிரையே அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தாலே இதை விட தியாகம் என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். சரியா? அப்போ நாங்கள் பார்க்குறோம், அந்த பெண்மணிக்கு ஒரு பாக்கியம். அது தௌபா அங்கீகரிக்கப்பட்டதுக்கான அடையாளம். தவறுக்கான தண்டனையை அடைந்து கொள்வது தௌபா அங்கீகரிக்கப்பட்டதற்கான அடையாளமாக இருக்கின்றது. ஆனால் கை சேதம் தவறு செஞ்சால் நாங்கள் மறைக்கத்தான் பார்க்குறோம், மறைக்கத்தான் பார்க்குறோம். இதான் மனுஷர் இயல்பு. தவறை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய தண்டனை பெறக்கூடிய நிலையில் யாருமே இல்லை. லா ஹவ்ல குவத்த இல்லா பில்லாஹ். ஆனால் எங்களுக்கு தெரியாது, இங்கே தண்டனை துனியா அதோடு முடிஞ்சிடும். ஆனால் இங்கு தண்டனை பெறாமல் மறைத்து மறுமையில் போய் அல்லாஹ்வை சந்திச்சோம்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு மறைக்க முடியாது. அப்போ அங்கே தண்டனை வந்து பயங்கரமானது. அதுக்கு உதாரணம் தான் இந்த பூமியில் நாங்கள் பாவிக்கக்கூடிய நெருப்பு 1 மடங்கு, நரகத்தின் நெருப்பு இதை விட 70 மடங்கு அகோரம். அப்படின்னா பார்த்துக்கொள்ளும். இங்கே இருக்கிற நெருப்பே தொடையிலாது சுற்றும். அதை விட நரகின் நெருப்பு வந்து 70 மடங்கு அகோரம். அப்போ அந்த தண்டனைக்கு ஆளாக வேண்டிய நிர்பந்தத்தை நாங்கள் ஆளாகுவோம். அதனால் மனிதன் என்ற அடிப்படையில் தவறு நடந்துட்டுன்னு சொன்னால் தௌபாவுடைய வாசல் திறந்திருக்குது, தௌபா செய்து கொள்வதுதான் பொருத்தம். இதுதான் தௌபாவுடைய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் தப்பலாம். மூன்றாவது, அதுவும் ஒரு வரலாற்று சம்பவம். படிப்பிற்காக சொல்கிறேன், கொஞ்சம் நீண்டாலும் பரவாயில்ல, நேரம் போனாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக இந்த தலைப்பை பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். மனு யூசுஃப் காலத்தில் ஒரு கொடுமையான மனுஷன், ஆனால் உள்ளத்தில் ஈமான் இருக்குது. 99 பேரை கொலை செஞ்சு போட்டான். எத்தனை பேர்? 99 பேரை கொலை செஞ்சு போட்டான்.
பனு இஸ்ராயீல் காலத்து ரசூலோட காலத்துக்கு முந்தின காலத்தில் 99 பேர் என்னைக்கு திரை கணக்கு எடுக்கணும்? 99,000 பார்க்கணும். இந்த அன்றைக்கு மக்கள் தினத்தை குறவு. அப்ப அந்த காலத்திலே 99 பேரை கொலை செஞ்ச ஒருவன் கொலையாளி. ஆனா மனசு உறுத்துது, ஆஹா 99 பேரை கொலை செஞ்சிட்டமே, என்ன வழி, தப்புறதுக்கு வழி என்ன? ஈமான் இயக்குது, தௌபாக்கு வழி என்ன என்று தேடுறார். போறார் ஆபிதுட்டு, ஆபிதுன்னா வணக்க வாழிட்டு போறார், மார்க்க விளப்பம் இல்லை. இப்போ கேட்குறாரு, நான் 99 பேரை கொண்டுட்டேன், எனக்கு தௌபாவுக்குரிய வழி இருக்கா? அவர் சொல்றார், 99 பேரை கொண்டு வந்தியா, போப்பா அவனுக்கு தௌபா இல்லைன்ட்டார். அவரையும் கொண்டார். இப்போ 100 பேர். இது புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். ரசூலா சொல்றாங்க 100 பேரை கொண்டுட்டார், தௌபா இல்லைன்னு சொன்ன கொண்டுட்டார். ஆனால் மனசு உறுத்துது, ஆஹா எப்படி தப்புறது, எப்படி தௌபா செய்கிறது என்று அலைஞ்சு திரிகிறார். அப்போ மக்கள் ஒரு ஆலிமை காண்பிக்கின்றார்கள். போறார், பேர் சொல்றார், நான் 100 பேரை கொண்டவன், இருந்தாலும் எனது மனது உறுத்துது, நான் தௌபா செய்யணும். அப்படியா? உனக்கும் தௌபாவுக்கும் இடையில தடை போடுறதுக்கு யாராலும் முடியாது. தௌபாவுக்கும் உனக்கும் இடையில திரை போடுறதுக்கு யாராலும் முடியாது, சரியா? ஆனால் ஒன்று, இந்த மோசமான மக்கள் வாழக்கூடிய பூமியில் நீ இருக்கக்கூடாது. இன்னொரு பூமி இருக்குது, இடம் இருக்குது, அங்கே போ, அங்கே நல்லவர்கள் வாழ்கின்றார்கள், அவரோடு சேர்ந்து நல்லவனாக மாறிக்கொள், உனக்கு தௌபா கிடைக்கும் அப்படின்னார். அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி போட்டு தௌபாவுக்கு வழிகாட்டப்பட்டுட்டு போறார். அந்த கிராமத்தை நாடி போய் கொண்டிருக்கார். சரியாக நடுவழியில் சக்கராத்து அஜல் வந்துட்டு, சக்கராத்து வந்து மௌத்தா போனார். இப்ப 100 பேரை கொண்ட தண்டனைக்காக அதாபுடைய மலக்குகள் அவரை கைப்பற்ற பார்க்குறாங்க, அவர் உயிரை கைப்பற்ற பார்க்குறாங்க. அதே நேரத்தில் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வந்தவன், எனவே அவனுடைய உயிர் எங்களுக்குத்தான் வேணும் என்று சொல்லி போட்டு ரஹ்மத்துடைய மலக்குகள் போராடுறாங்க. 2 பேருக்கு மேலே போராட்டம். அல்லாஹ் தஆலா இன்னொரு மலக்கை அனுப்பி அவங்களுக்குள்ள தீர்ப்பு சொல்கிறான், நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க, அவர் விட்டு வந்த கிராமத்துக்கும் அவர் மகத்தான இடத்துக்கும் எவ்வளோ தூரம் பாருங்க, அதிலிருந்து அவர் போன கிராமத்துக்கு எவ்வளோ தூரம் பாருங்க. பார்த்தா அவர் நல்லவர்கள் வாழக்கூடிய பூமிக்கு ஒரு ஷான் அளவு நெருக்கமாக இருந்தார். மிச்சோல தான், இங்கால ஒரு ஷான் குறவு, சரி ஷான் கூட. அதனால அவர் மன்னிக்கப்பட்டு சுவர்க்காதியாக, அதாவது ரஹ்மத்துடைய மலக்குகளால் உயிர் கைப்பற்றப்பட்டு சுவர்க்கவதியாக பிரகடனப்படுத்தப்பட்டார் என்பது ஹதீஸ். அப்ப தௌபா என்பது எப்போதும் வாசல் திறந்திருக்குது. எப்ப தவறு நடந்துச்சோ அப்பவே தௌபா செஞ்சிட்டோம்னுச்சுன்னா நிம்மதி. எங்களா மனச்சாட்சி தெரியும், நான் செஞ்சிட்டு தவறுன்னு சொல்லி போடு, அதுக்கு போய் சொல்லலாம், எல்லாருக்கும் போய் சொல்லலாம், ஆனால் அல்லாவுக்கும் போய் சொல்லலாது, ஆனால் மனச்சாட்சிக்கு போய் சொல்லலாது. நீ செஞ்ச தவறு நீ மனச்சாட்சி உறுத்தும். அப்படித்தான் அந்த கொலையாளிக்கு உறுத்துச்சு. அப்ப 100 பேரை கொண்டவனுக்கு ஒரு ஷானளவு நல்ல மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு நெருக்கமாக இருந்ததுனால மன்னிக்கப்பட்டு சுவர்க்கவாதியாக மாற்றப்பட்டார் என்று சொன்னால் தௌபாவுடைய சிறப்பை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த சிறப்பு என்னன்னு சொன்னால், தௌபா இஸ்திக்பார் செய்வதன் மூலமாக உங்களுடைய ரிஸ்க் விஸ்தரிக்கப்படும், பிள்ளை ஊட்டிகள் உங்களுக்கு தாராளமாக தரப்படும், வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதை நான் சொல்லல, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரபல்யமான ஒரு நபி, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அனுப்பப்பட்ட முதலாவது தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு 2வது மனித தந்தைன்னு சொல்லப்படும். ஏன்னா உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு 2வது ரசூலாக அனுப்பப்பட்டதார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
கப்பல் ஏறின மட்டும் பாதுகாக்கப்பட்டாங்க. அப்போ அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மக்கள் அவருக்கு கட்டுப்படாமல், அவருடைய உபதேசங்களை கேட்காம, உதாசீனம் செய்து, பாவத்தில் மூழ்கி, ஷிர்கில் மூழ்கி, குஃபுரில் மொயில் போயிருந்தாங்க. அப்போ அந்த மக்களை பார்த்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை வறட்சியை கொண்டு சோதித்தான். எதை கொண்டு சோதித்தான்? வறட்சியை கொண்டு சோதித்தான். கட்டுமையான வறட்சி, எல்லாம் காஞ்சி வச்சு, தண்ணி இல்லை, தோட்டந்துறை எல்லாம் செத்து போச்சு. அப்போ இவங்க இப்படியான ஒரு சூழல் இருக்கும் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து சொல்கிறாங்க, ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயம்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன் வஜன்னாத் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. அந்த மக்களை பார்த்து சொல்கிறாங்க, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், ஒரு ரப்பரத்தில் இஸ்தக்ஃபிர் இருந்தால் மன்னிப்பு கேளுங்க, தௌபா செய்து மீளுங்க. இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, அப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து மீளுவீர்களேயானால் வறட்சியை போக்கி உங்களுக்கு தொடர்ந்து வானத்திலிருந்து மழையை பொழிப்பான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, தொடர்ந்து மழையை பொழிப்பான். வயம்திதுக்கும் பிஅம்வால் வபனீன், உங்களுக்கு செல்வத்தையும் ஆண் குழந்தைகளையும் தருவான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத், உங்களுக்கு தோட்டம் துறவுகளை செழிப்பாக்கி தருவான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, வற்றி போயிருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் ஓடச் செய்வான். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து தௌபா செய்து மீளுங்க என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு சொன்னார்கள். ஆனால் அவங்க அது கேட்கல. அதனால்தான் தூஃபான் என்ற வெள்ளப்பிரளயத்தால் அழிக்கப்பட்டார்கள். அப்போ நாங்கள் தௌபா செய்து மீறுவதனால, இஸ்திக்ஃபார் செய்வதனால எங்களுடைய ரிஸ்க்கு விஸ்தீர்ணம் அடையுது. நல்ல விலையும் கொள்ளுங்க. யாரிடத்தையெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு வார்த்தை வாயிலிருந்து வருதோ, யாரிடத்திலெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ் என்ற வார்த்தை காலை மாலை சும்மா இருக்கிற நேரத்தில் வருதோ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவுடைய பொருளாதாரத்தை பெருசாக்குவான், வளர்த்தான், விசாலமாக்குவான், பொருளாதாரத்தை வசதி வாய்ப்பில் கொடுப்பான். ஆனால் நாங்கள் மறந்து இஸ்திக்ஃபாரை விட்டுட்டோம்னு சொன்னால் வரக்கூடிய சோதனைகள் அத்தனையும் வந்து சேரும் என்பதை ஞாபகத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த சிறப்பு என்னென்னு சொன்னால், இஸ்திக்ஃபார் செய்வது எங்களை சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவர்களுக்கெல்லாம் அருள் புரிந்தானோ, நல்லோர்கள், சாலிஹீன்கள், நபிமார்கள், இவர்களெல்லாம் அல்லாஹ் தஆலா புகழ்ந்து விட்டு குர்ஆன்ல பின்னால் சொல்றான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன். இந்த நபிமார்கள், சாலிஹீன்கள், நல்லோர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்துச்சு. இந்த கூட்டம் என்னஞ்சா அதாஉ ஸலா, தொழுகை பால்படுத்தினார்கள். வத்தபஉ ஷஹவாத், இச்சைக்கு அடிமையானார்கள். வஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்கள் கை என்ற நரகத்தை சந்திப்பார்கள் என்று சொல்லி போட்டு அதான் சொல்றான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன் ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னஹ வலா யுظلمون ஷைஆ. ஆனால் இதில் விதிவிலக்கு, யாரெல்லாம் தௌபா செய்து மீண்டு சாலிஹான அமல்கள் செய்கின்றார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள். வலா யுظلمون ஷைஆ, அவர்கள் எப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கு எந்த ஒரு அநீதியும் விளைக்கப்பட மாட்டாது. அப்ப சுவர்க்கம் போறதுக்கான வழி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளுவது. இப்படி தௌபாவுடைய சிறப்புகளை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு நான் சொல்லி காட்டணும். அடுத்தது 5வது தலைப்பு, எதுவரைக்கும் எங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும்? எதுவரைக்கும் எங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும்? இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்தில் குர்ஆன் சுன்னா அடிப்படை பார்க்கும்போது 2 கட்டங்களுக்கு முன்னால் தௌபா செஞ்சால் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்று, கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்குள் உதிப்பதற்கு முன்னால். இது
கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்குரிய சான்ஸ். எங்களுக்கு அந்த சான்ஸ் இல்லை. கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில் உதிக்கும் உலகம் அழியும் போது. அப்போ அதுக்கு முன்னால் தௌபா செஞ்சால் தௌபா கொள்ளப்படும். கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கில் உதிப்பதை பார்த்த பிறகு தௌபா செஞ்சால் தௌபா கொள்ளப்படும். தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு. இது ஒன்று. இது எல்லாருக்கும் பொதுவானது. இரண்டாவதாக, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தௌபாவுடைய வாசல் மூடப்படுவதற்கான சந்தர்ப்பம் எது? உயிர் தொண்டை குழி அடைவதற்கு முன்னால். கர் கர் என்று சொல்வார்கள் அரபியில். இந்த தொண்டை குழியில் உயிர் தொண்டைக்கு வந்து அடைச்சி கர் கர் என்று வரும் சத்தம். அந்த சத்தம் வாரத்துக்கு முன்னால, சக்கராத்துடைய நிலைமைக்கு முன்னால, உயிர் பிரியறதுக்கு முன்னால ஒரு தௌபா செய்தால் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு பின்னால் தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு விடும். ஃபிரௌனுக்கு நடந்தது அதான். மூல் அடிக்க போறாரு, அழிய போறாரு, சாக போறாரு. அப்போ அவரே நான் தௌபா செய்கிறேன்னு சொன்னான். யாரு? ஃபிரௌன். இல்லை, வாசல் மூடப்பட்டுட்டு. சரி, இப்போ இந்த இரண்டு காரணிகளும் ஏன் தௌபாவுக்கு முடிவு கட்டக்கூடிய, அதாவது வாசலை மூடக்கூடிய காரணிகளாக இருக்கிற என்று பார்த்தோம்னு சொன்னால், ஹதீஸுகளில் குர்ஆனில் நாங்கள் பார்க்குறோம், ஒரு மனிதன் சக்கராத்துக்கு வாரத்துக்கு முன்னால், சக்கராத் என்பது உயிர் பிரியத்துக்குரிய சந்தர்ப்பம், வாரத்துக்கு முன்னால் மலாய்க்கமார்கள் அவருடைய கண் பார்வை கெட்டும் தூரத்தில் வந்து உட்காந்துக்குள்ளாங்க. அது எங்களுக்கு தெரியாது. மலாய்க்கமார்கள் ஒவ்வொரு மனிதனும் சக்கராத்து நிலைமையை அண்மிக்கும் போது வந்துருவாங்க. உயிரை கைப்பற்றதுக்கு முந்தி வந்துருவாங்க. பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்போ இது அந்த மனிதன் பார்ப்பான் கண்ணால். இது அந்த மனிதன் கண்ணால் பார்ப்பான். இப்போ தௌபா செய்ய பார்ப்பான். தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டுரும். ஏன்னா இப்படித்தான் மௌத்துக்கு முன்னால் தௌபா செஞ்சு கொள்ளுங்க, சக்கராத்து வாரத்துக்கு முந்தைய தௌபா சொல்லி கொள்ளுங்க அப்படின்னு இருக்குது. மலாய்க்கமார் வருவாங்க, அதை தௌபாவுடைய வாசல் மூடப்படும் என்று இப்போ சொல்லப்படுது. அவர் ரெண்டு போயிட்டாங்க எல்லாரும். இதுதான் மனுஷன் நிலைமை. மலாய்க்கமார் வாரதாம், சக்கராத்தாம். அப்போ எந்த ஏதாச்சும் இப்போ கண்ணால் பார்க்குறாரு சொன்னது. இப்போ கண்ணால் பார்க்குறாரு. ஓஹோ, அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு நடக்கிறது. இப்போ உடனே அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா வாத்தூபு இலைன்னு சொல்லுவார். தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டுரும். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கும். அதனால் தௌபா என்பது இந்த இரண்டுக்கு முன்னால் இருக்கணும். குர்ஆனில் நிறைய வசனங்கள் வருது. இந்த சந்தர்ப்பத்தில் ரப்பிர்ஜிஊன், இறைவா என்ன கொஞ்சம் பிற்படுத்து, கொஞ்சம் மீள பின்னுக்கு போடு. லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்ட சாலிஹான அமல்களாம் செய்வேன் என்று அந்த நேரத்தில் சொல்லுவான் மனிதன். இது அல்லாஹ் சொல்ற சாட்சி. பாருங்க, சூரத்துல் முனாஃபிகூன் என்ற அத்தியாயத்தில் கடைசி பகுதியில் அல்லாஹ் சொல்றான். எவ்வளோ அழகா சொல்லுவான்னு பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இங்கேயும் விசுவாசிகளை விழித்து அல்லாஹ் பேசுகிறான். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும். பார்த்துங்க, எவ்வளோ பெரிய எச்சரிக்கை. விசுவாசிகளே, உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதிலிருந்து பராக்காக்கிற வேண்டாம். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். செல்வம் மனுஷனை கண்ண மூடிடும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகள் கண்ண மூடிடும். எந்த பாவத்துக்கும் துரிவாங்க பிள்ளைகளுக்காக வேண்டி. பணம் வந்துட்டுன்னு சொன்னால் பிடிக்க இல்லாத மனுஷன். அல்லாஹு அக்பர். இதான் மனிதன். அதான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்களுடைய செல்வங்களோ பிள்ளைகளோ அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திலிருந்து உங்களை பராக்காக்காமல் இருக்கட்டும் சொல்லி போட்டு
அப்படி யாரெல்லாம் செய்கின்றார்களோ அமையப்பால் தாலிக்க பவுலாய்க்க உமல் ஹாசிரும், அவர்கள் தான் நஷ்டவாளர்கள் என்று சொல்லிட்டு வம்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் உங்களுக்கு தந்த செல்வத்திலிருந்து செலவழியுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் செலவழிச்சா ஹைர். அப்படி இல்லை, மின் கபிலி ஐயத்தி அஹதகுமுல் மவுத், உங்களுக்கு மவுத்து வருவதற்கு முன்னால் நாங்கள் தந்த செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைண்டா நீங்கள் என்ன செய்வீங்க? ஃபயகூல் ரப்பி லவ்லா அஹர்தனி, ரப்பி என்னை கொஞ்சம் நீ பிற்படுத்த, என்னை அஜலை கொஞ்சம் பிற்படுத்த என்று சொல்ல போகிறீங்க. எவ்வளோ அழகாக சொல்லி காட்டுற பாருங்க. அல்லாஹ் எங்கே அல்லாஹால எங்கள் மீது எவ்வளோ இறக்கமுள்ளு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். நாங்கள் புரியாமல் இருக்கிறோம், இதெல்லாம் கஷ்டம் நினைக்கிறோம் நாங்கள். இல்லை, அல்லாஹ் எங்கள் மீது இறக்கப்பட்டு தான் சொல்கிறான். மௌத்து வாரத்துக்கு முந்தி அல்லாஹ் தந்திருக்கிற செல்வத்தின்னு செலவழிச்சு கொள்ளுங்க. அப்படி இல்லை, தவறி பைத்திரி செய்யல, லோபத்தனப்பட்டீங்க, கஞ்சத்தனப்பட்டுட்டீங்க, இப்போ என்ன நடக்கும்? மௌத்து வேலையில் சொல்ல போகிறீங்க, அல்லாஹ் என்ன கொஞ்சம் கொஞ்சம் பின்னுக்கு போடு, பின்னுக்கு போடு, பின்னுக்கு போடு. என்ன செய்வேன் நான்? பின்னுக்கு போட்டால் ஃபஅஸ்ஸதக், தர்மம் செய்வேன். வாக்கும் மின சாலிஹீன், சாலிஹான அடியார்கள் ஒருவரோட ஆயிடுவேன் என்ன சொல்ல போகிறீங்க? அல்லாஹ் சொல்ல வலன் யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, எந்த ஒரு ஆத்மாவுடைய எந்த ஒரு மனிதனுடையவும் குறிப்பிட்ட அஜலுக்குரிய நேரம் வந்தால் முற்படுத்தப்பட மாட்டாது, பிற்படுத்தப்பட மாட்டாது. குறிப்பிட்ட நேரத்தில் உயிர் கைப்பற்றப்படும். வல்லாஹு ஹபீருன் பிமா தஅமலூன், நீங்கள் செய்கிறதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். நீங்கள் என்ன குழப்படி பண்ணுறீங்க, எதுக்காக பிற்படுத்த சொல்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு தெரியும். பிற்படுத்தி கொடுத்தாலும் நிச்சயமாக அவர்கள் திருந்த போவதில்லை. அதனால தான் திரும்புறதுக்கு சான்ஸ் கொடுக்கப்பட மாட்டாது. ஆகவே தௌபா என்பது இந்த இரண்டு சந்தர்ப்பங்களுக்கு முன்னால் அமையணும். ஒன்று, கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கில் உதிப்பதற்கு முன்னால் இருக்கணும். அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அது பொதுவானது. தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் தொண்டைக்குள்ளே அடையும் ஹர் என்ற சந்தர்ப்பம் வரும் வரைக்கும் காத்து கொண்டிருக்காமல் தௌபா செய்து மீள வேண்டும். அதுக்கு பிறகு தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு விடும். ஆறாவது தலைப்பு, அதுக்கு முன்னால் இந்த தௌபா இஸ்திக்பார் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்படலை. அதாவது பாதுகாப்பு. அதாவது ஹதீஸில் பார்க்குறோம், திருமிதியில் பதிவாகக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா எனது உம்மத்துக்கு 2 பாதுகாப்புகளை இறக்கியிருக்கிறான். ஒன்று அவர்களுடைய இருப்பு. யார் இருப்பு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருப்பு. அவங்க இருக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அந்த சமுதாயத்துக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இது ஒன்று. அவங்க வஃபாத்தானத்துக்கு போகிற அந்த பாதுகாப்பு இல்லை. இரண்டாவது பாதுகாப்பு இந்த உம்மத்து இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் இருக்கும். எது வரைக்கும்? அவர்கள் தௌபா செய்து இஸ்திக்பார் செய்கிற வரையிலும். இது இரண்டாவது பாதுகாப்பு. இந்த குர்ஆன்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நபியே, நீர்கள் அவர்கள் மத்தியில் இருக்கும் வரைக்கும் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, அல்லாஹ்வுடைய தண்டனை வராது. அதே போல் அவர்கள் இஸ்திக்பார் செய்து தௌபா செய்து மேலுகின்ற வரையிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு இருந்து கொண்டிருக்கின்றது என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆறாவது தலைப்பு, எல்லா பாவத்துக்கும் தௌபா இருக்கா? இருக்கு. எந்த எப்படிப்பட்ட பெரிய பாவமாக இருந்தாலும் இருக்கு. குஃப்ரை விட, அல்லாஹ்வை நிராகரிப்பதை விட பாவச்செயல் ஒன்றுமில்லை. மற்ற எல்லாமே அதுக்கு பண்ணியதான். ஆக உயர்கட்ட பாவம் என்று சொன்னால் அல்லாஹ் நிராகரிக்க குஃபுர், அதுக்கே மன்னிப்பு இருக்குது. அப்படின்னு சொன்னால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களுக்கும் தௌபா மன்னிப்பு இருக்குது. இதை நான் சொல்லலை, இதே அல்லாஹ் தஆலா குர்ஆன்லேயே சொல்றான். எப்படி சொல்றான்? யா இபாதி குல் குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டே எனது அடியார்களே,
என்று நபியை எங்களுக்கு சொல்லுங்க. அலாம் ஃபுசியும் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். ஏன்னு சொன்னால் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா உறுதியாக சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எல்லா வித பாவங்களையும் மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். அப்போ தௌபா இஸ்திக்பார் என்பது எல்லா பாவங்களுக்கும் இருக்கு, அதில் விதிவிலக்கு கிடையாது. சொல்லி போட்டு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், ஏனென்றால் அவனுடைய சிபத்தை, அவனுடைய திருநாமங்களில் 2 தான். அல் கஃபூர் அதிகமாக மன்னிப்பவன், அர் ரஹீம் அதிகமாக அருள் புரிபவன். அதனால அவன்கிட்ட பாவங்கள் எதுவாக இருந்தாலும் தௌபா செஞ்சால் மன்னிக்கப்படும். சரியா? இதே போல குர்ஆனில் இன்னொருத்தர் தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான் வந்து வானீபு, ஆகவே இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமு லஹு, அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து மேலுங்க, அவனுக்கே முழுமையாக கட்டுப்படுங்கள். அஸ்லிமு லஹு, அடிபணிங்க அவனுக்கே முழுமையாக. மின் கபிலி அன் யஅதி அஹதகுமுல் மௌத், மின் கபிலி அன் யஅதியகுமுல் அஸாப், அதாவது நீங்கள் செய்த பாவத்துக்குரிய தண்டனை உங்களை வந்தடைவதற்கு முன்னால நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ் பக்கம் தௌபா செய்து மீளுங்க, அவனுடைய முற்றிலும் கட்டுப்பட்டு விடுங்கள். சும்மா ராத்தும் சர்வம், தண்டனை வந்த பிறகு யாராலும் உங்களுக்கு உதவி செய்யப்பட மாட்டாது. இதே போல நிஃபாக் என்பது உங்களுக்கு தெரியும், பாவங்களில் மிகப்பெரிய ஒரு பாவம் நிஃபாக் என்பது. இந்த முனாஃபிக்னு சொல்கிறாங்க, நயவஞ்சகன். இங்கே போனால் ஒரு மாதிரி, அங்கே போனால் இன்னொரு மாதிரி. ரசூலோட காலத்தில் இருந்தாங்க முனாஃபிக்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலாவுக்கு பக்கத்தில் வந்தாங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள் மாதிரி அடிச்சுக்கிடுவாங்க. ரசூலா விட்டு போனதுக்கு பிறகு ரசூலாவுக்கும் சஹாபாக்களுக்கும் மிச்ச மோசமான முறையில் திட்டுவார்கள் முனாஃபிக்கள், நடிக்கிறவர்கள். சரி, அப்போ இன்றைக்கு அந்த நிஃபாக்குத்தனம் இன்றைக்கு நிறைய இருக்குது, நிறைய இருக்குது இன்றைக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களை துஆ செய்யுங்க அல்லாஹ்விட்ட, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ர் வஷ்ஷிர்க் வன்னிஃபாக் வஸூஇல் அக்லாக். அல்லாஹ் துஆ கேளுங்க. வஅஊது பிக மினல் ஹுஸ்ன் வஅஊது பிக மினல் ஃபக்ர் வஅஊது பிக மினல் அஜ்ஸ் வஅஊது பிக மினல் கஸல் என்று துஆ கேளுங்க அல்லாஹ்விடத்தில். அல்லாஹு அக்பர். இதெல்லாம் எங்களுக்கு இல்லாமாக்க சொல்லி போட்டு, குஃப்ரு, நிஃபாக்கு, மோசமான பழக்க வழக்கங்கள், ஹசது, பொறாமை, இதெல்லாம் இல்லாமக்க சொல்லி போட்டு அல்லாஹ் துஆ கேட்கணும். பசி, பட்டினி, சோம்பல், இயலாமை போன்ற எல்லாத்திலேருந்து அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடும் திறந்து வரும். அப்போ நிஃபாக் என்பது மிக பாரதூரமான ஒரு குற்றம். இந்த பாரதூரத்தை புரியத்துக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்னா, குர்ஆன்ல தான் சொல்கிறான் வந்து இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிக்குகளுக்கு சுவர்க்கத்திலேயே ஆக கீழ்த்தட்டு. இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபல், நரகத்திலே ஆக கீழ்த்தட்டு வந்து முனாஃபிக்குகளுக்கு தான். ஏன்னா நாடகம் போட்டதுனால. சொல்லி போட்டு வலன் தஜித லஹும் நசீரா, அவர்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள், எந்த உதவியும் அவர்களுக்கு கிடையாது. சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான் இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு வ தஸமு பில்லாஹ், அவர்களையும் யாரெல்லாம் தௌபா செய்து மீண்டு தங்களை சீர் செய்து கொண்டு, அஸ்லஹு சீர் செய்து கொண்டு, வ தஸமு பில்லாஹ் அல்லாஹுவை பற்றி பிடித்தார்களோ, வாஹலசு தீனஹும் லில்லாஹ் தங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுக்காகவே இஹ்லாஸோடு கடைபிடித்தார்களோ, ஃபஉலாயிக மஅல் முஃமினீன், அவர்கள் முனாஃபிக்கு தனத்துக்காக தண்டிக்கப்பட மாட்டார்கள், அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும், அவர்களும் விசுவாசிகளாகவே இருப்பார்கள். அப்போ நிஃபாக்குக்கே மன்னிப்பு இருக்குன்னு சொன்னால், தௌபா இருக்குன்னு சொன்னால் மின்பாபி அவுலா அதல்லாத பாவங்களுக்கு. அதனால் தௌபா என்பது எல்லா பாவங்களுக்கும் உண்டு என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுது. இறுதியாக இன்னும் சொல்லிக்கொண்டு போகலாம். இறுதியாக ஒரு பிஷாரத். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஆற்றல் மிக்கவன், நினைத்தா எங்களை தண்டிக்கலாம், நினைத்தா எங்களை தண்டிக்கலாம், அவனுக்கு யாரும் கேட்க இயலாது. யா சுப்ஹானல்லாஹ். இருந்தாலும் இந்த மனித சமுதாயம் தண்டிக்கப்படக்கூடாது,
அவர்கள் மன்னிக்கப்படணும். அவர்கள் செய்த தீமைகளை கூட அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? நன்மைகளாக மாற்றி கொடுக்கிறான். அல்லாஹு அக்பர். இது எங்கே கிடைக்கும்? இது எங்கே கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செய்த தீமைகளை கூட, ஒரு மனிதன் செய்த தீமைகளை கூட அதை நன்மையாக தௌபா செய்தால் நன்மையாக மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான். எவ்வளவு பெரிய பிஷாரத் பாருங்க. சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் சொல்றான், 3 பெரும்பாவங்களை முதல்ல சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஒன்று கொலை, அநியாயமாக கொலை செய்கிறது. 2வது விபச்சாரம். 3வது ஷிர்க். முதலாவது ஷிர்க்கு, 2வது கொலை, 3வது விபச்சாரம். இந்த 3 பெரும்பாவங்களையும் சொல்லி போட்டு இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய நல்லடியார்கள் செய்ய மாட்டாங்க. இபாதுர் ரஹ்மான் சொல்லக்கூடிய அவருடைய பண்புகளை சொல்லி கொண்டு வந்து இவர்களை பொறுத்தவரையில் இபாதுர் ரஹ்மான், அதாவது ரஹ்மானுடைய அடியார்கள், அவர்கள் இந்த பெரும்பாவங்களை செய்ய மாட்டாங்க. ஷிர்க்கு, கொலை, அடுத்தது விபச்சாரம் செய்ய மாட்டாங்க. சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், எவர்கள் இதை செய்வார்களோ உமைய பால்தாலிக்க எல்க அதாமா, அதை அவர்களுக்கு பாவமாக தண்டனையாக அமையும் என்று சொல்லி போட்டுட்டு யுதாஅஃபுல் அதாப் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அவர்களுக்கு தண்டனை பன்மடங்காக்கப்படும். வயஹ்லுது ஃபீஹி முஹானா, நரகத்தில் அவர்கள் அந்த வேதனையில் தண்டனையில் நிரந்தரமாக இழிவடைஞ்சவர்களாக இருப்பார்கள். முஹானா, கேவலப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி போட்டுட்டு இல்லாமன் தாப, யாரெல்லாம் தௌபா செய்து மீண்டார்களோ, முன்னால் சொல்லப்பட்ட பெரும்பாவங்கள் ஷிர்க்கு, கொலை, விபச்சாரம், இந்த 3 பெரும்பாவங்களையும் சொல்லி போட்டு அதுக்கு பெரும் தண்டனை இருக்குன்னு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்து போட்டு இல்லாமன் தாப, யாரெல்லாம் இந்த பெரும்பாவங்களை தௌபா செய்து மீண்டார்களோ, வஅமில அமலன் சாலிஹன், சாலிஹான அமல்களில் ஈடுபட்டார்களோ, ஃபஉலாயிக, அவர்களுக்கு யுபத்திருல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனா, அவருடைய தீமைகள் அனைத்தையும் ஹஸனாத்துகளாக நன்மைகளாக அல்லாஹ் தஆலா மாற்றி கொடுப்பார். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம்! செய்த தீமைகளை கூட யுபத்திருல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவருடைய தீமைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஹஸனாத்துகளாக நன்மைகளாக மாற்றி கொடுப்பான். வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதிகமாக மன்னிக்கக்கூடியவனாகவும் அதிகமாக அருள் புரியக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்லிக் கொண்டிருக்குது. இப்படி இந்த தௌபா இஸ்திக்பார் சம்பந்தமாக 7 தலைப்புகள் உங்களுக்கு முன்னால் நான் வச்சணும். 7 தலைப்பும் ஒரு ஞாபகத்தில் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று, தௌபாண்டா என்ன, இஸ்திக்பார்ண்டா என்ன. இஸ்திக்பார்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறது, பாவத்திலிருந்து மன்னிப்பு கேட்கிறது. 2வது, தௌபா இஸ்திக்பாருடைய சட்டம் என்ன மார்க்கத்தில், வாஜிப். அதே போல் அதுக்கு என்ன நிபந்தனைகள், தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான நிபந்தனைகள். அதுக்கு பிறகு தௌபா இஸ்திக்பாருடைய சிறப்புகள் ஏராளம் சொன்னேன், நிறைய இருக்குது. அதுக்கு பிறகு இந்த தௌபா எதுவரை ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்து 6வது, எல்லா பாவங்களுக்கும் தௌபா இருக்கா, இருக்கு. கடைசியாக அல்லாஹு தஆலாவுடைய அருள் தௌபா செய்தவருக்கு, இஸ்திக்பார் செய்தவருக்கு, அவர் செய்த பாவங்களை கூட அல்லாஹு தஆலா நன்மையாக மாற்றி கொடுக்கிறான். அப்படி என்று சொன்னால் தௌபா என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அன்றாடம் கடைப்பிடிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாய கடமை அல்லாமல் நோன்பு 27க்கு மட்டும் செய்கிறது தௌபா இல்லை. நான் புரிஞ்சிருக்கேன் நினைப்பேன். உங்களுக்கு சின்ன பிள்ளை சொல்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நான். அதனால் அல்லாஹ்வுக்காக கேட்டுக்கொள்கிறேன், தினந்தோறும் தௌபா செய்யுங்க. எங்களை அறியாமல் நிறைய தவறு நடக்கும். அதனால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு, சும்மைக்கு நேரத்தை சொல்லுங்கள். வச்ச நினைச்சமாக கலந்து தேவையில்லாத வார்த்தைகளையும் மோசமான பேச்சுக்களையும் பேசிக்கொண்டிருக்கிறத விட அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹ், குறிப்பாக இளைஞர்கள், யுவதிகள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹ், இது ஒரு சீகா, தௌபா செய்கிறதுல ஒரு முறை. இன்னொன்று இருக்குது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ தூபு இலைஹ், அது ஒரு அமைப்பு. இந்த தௌபா பொறுத்தவரையில் எங்களுக்கு
அதாவது இந்த யுத்த முறையில் இருக்கக்கூடிய ஒருவர் புறமுதுகாட்டி சென்றால் இஸ்லாத்தில் மிக பெரும் பாவம். அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்தவராக இருந்தாலும் கூட இந்த இஸ்திக்பாரை செய்தால் மன்னிக்கப்படும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். இது இரண்டாவது. மூன்றாவது சய்யிதுல் இஸ்திக்பார். யாருக்கெல்லாம் பாடம் வைக்குது? சய்யிதுல் இஸ்திக்பார். இஸ்திக்பாருக்கெல்லாம் சய்யிது. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததாத் அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅத் அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிதம்பி ஃபக்ஃபிர் லீ ஃபஇன்னஹு லா யக்ஃபிருத் துனூப இல்லா அன்த. சய்யிதுல் இஸ்திக்பார். இதை ஒருவர் காலை வேளையில் ஓதி இஹ்லாஸோட சிறந்த நிலையில் இருக்கும்போது ஓதி மாலையாவதற்கு முன்னால் மௌத்தானால் சுவர்க்கம். ஹதீஸ், நான் சொல்லலை. இதே போல மாலையில் ஒரு தூய்மையாக இருந்து இஹ்லாஸோட இந்த சய்யிதுல் இஸ்திக்பாரை சொல்லி காலையாவதற்கு முன்னால் மௌத்து வந்தால் சுவர்க்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஹதீஸில் சொல்லுகின்றார்கள். இப்போ சுவர்க்கம் போகிறதுக்கான வழிகள் ஏராளம் இருக்குது. அதனால் தௌபா, தவறு செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள், அதாவது நம்பிக்கை இழக்க தேவை இல்லை. சுப்ஹானல்லாஹ், நம்பிக்கை இழக்க தேவையில்லை. எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பான் என்ற நம்பிக்கை வரணும் உள்ளத்தில். இப்படி நாங்கள் தௌபா செய்வோமே ஆனால் நிச்சயமாக அதுதான் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தௌபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த தௌபா. இது மனிதர், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அன்றாடம் கட்டாயமாக கடைப்பிடிக்கப்பட வேண்டிய தௌபா இஸ்திக்பார். தொடர்ந்தும் இதை செய்வதன் மூலமாக மன்னிக்கப்பட்டவர்களாக தௌபாவை அடைந்து கொண்டவர்களாக ஆவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தை விட்டும் பிரியும் போது நரகத்தை விட்டும் விடுதலை அளிக்கப்பட்டவர்களாக, மன்னிக்கப்பட்டவர்களாக, தௌபா அளிக்கப்பட்டவர்களாக ஆவதற்கு நாம் கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.